துலாம் ராசி. துலாம் ராசி 3க்கும் 6க்குரியவன். 3க்கும் 6க்குரியவன் பார்த்துக்கோங்க. 3ஆம் இடம் தனுசு, 6ஆம் இடம் மீனம். 3 முயற்சி, 3 வெற்றி, 3 முழுமையான பாவத்தை கணிப்பது, சகோதரத்தை குறிப்பது, குறுகிய பயணத்தை குறிப்பது, குறுகிய பயணத்தை கொடுப்பது. அப்போ இது எல்லாத்துக்குமே துலாம். அப்போ துலாம் மதிப்பு மரியாதைக்குரியது, சகோதரனுக்குரியது. 3க்கும் 6க்குரியவர். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தில் வெற்றியை கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்போ முயற்சி செய்வதற்கு அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு எப்படி இருக்கும்? 3க்கு 6க்குரியவர். கண்டிப்பாக அந்த முயற்சியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரிஷபத்துக்கு சொல்லும்போதே நான் துலாமை நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ துலாமதிக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ குருவை பற்றி நம்ம பேசுகிறோம் 2024. அப்போ குரு சுக்கிரனுக்கு என்ன சம்பந்தம்? சமக்கிரக சம்பந்தம். நீ உன் வேலையை பார். நீ 4 போஸ்ட், நீ 4 லெட்டர் அடி, நீ 4 பேத்துக்கு பெடிஷன் கொடு, நீ 4 கார் வாங்கு, நீ 4 யூனிவர்சிட்டி வாங்கு. நான் முடிஞ்சால் 2 வாங்கிக்கிறேன். யார்? சுக்கிரன். ஆனால் போட்டி இல்லை, பொறாமை தான் பண்ண சொல்லுவாங்கள்ல கிராமத்தில், போட்டியாயிருன பொறாமை இருக்காத, போட்டியாயிருன பொறாமை இருக்காது. அப்படி ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு சொல்கிறாங்க? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். எதுக்கு? எல்லாரும் சேர்ந்து போகும்போது நம்ம போகணும். நீ மட்டும் தனியாக போகக்கூடாது. போனால் மாட்டிக்கிடுவேன். யார்கிட்ட? மிருகங்கள்கிட்ட மாட்டிக்கிடுவேன். ஐயப்பன் கோயிலுக்கு முதல்ல அப்படித்தான். எல்லாத்துக்கும் ஒரு பாதை, அவருக்கு மட்டும் தனிப்பாரு. எல்லாத்துக்கும் இட்லி சட்னி, அவருக்கு மட்டும் சப்பாத்தி. எல்லாத்துக்கும் சப்பாத்தி, அவருக்கு மட்டும் தோசை. அப்படின்னெல்லாம் கிராமத்தில் நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல. அந்த குணங்கள் மாறுபடுது, அந்த வெவ்வேறுபட்ட குணங்கள் மாறுபடுது. அப்போ துலாம் ராசி 3க்கு 6க்குரிய குரு எங்கே இருக்கார்? 6ஆம் இடமா, 8ஆம் இடமா, 12ஆம் இடமா, ருணம் சத்ரு ரோகஸ்தானமா, அட்டமாதிபதி சாரமா, கேந்திரஸ்தானமா, பணபரஸ்தானமா, திரிகோண சாரமா, இதெல்லாம் அச்சியா ஊச்சியா பட்ட சாரமா, இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஜாதக கணிவை, உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கணித்தால் நிச்சயமாக நல்ல பலனை ஏற்படும். அதில் மாற்று கருத்து